அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலோ பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாரும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாளை உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வசியத்தை பண்ணிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல வகையான உறவு முறைகளை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே உறவுகள் இல்லாமல் யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நிறைய உறவு முறைகளை தந்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஒரு உறவு முறையை பார்க்கிறோம், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவை பார்க்கிறோம், அதே போன்று சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு உறவு முறையை பார்க்கிறோம், மாமா மாமி சாச்சா சாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையை ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அதற்கு அப்பால் தலத்தானிகள் என்று சொல்லக்கூடிய அப்பா பாட்டன் இப்படி என்று சொல்லக்கூடிய பாட்டன் பாட்டி என்று சொல்லக்கூடிய அப்படியான ஒரு உறவு முறையை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு கை கொடுக்கின்ற, கஷ்டத்தின் போது எங்களுக்கு உதவுகின்ற, எங்களுடைய கவலைகளை போக்குகின்ற, ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற உறவுகள் என்ற வகையிலே இன்று இந்த புதுவாவிலே இதற்கு அப்பால் நண்பர்கள் என்ற ஒரு உறவு முறையை வளர்த்திருக்கிறார். நண்பர்கள் இல்லாமல் யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் பலருக்கு பலவிதமான நண்பர்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்கள் 1,24,000 சஹாபாக்கள். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதருக்கு எத்தனை நண்பர்கள் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நண்பர்கள் எப்படியானவர்கள் என்பதைத்தான் குறித்தது. அந்த நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் எத்தனை நண்பர்கள் ஒத்தருக்கு இருக்கலாம். அந்த நண்பர் எப்படியானவர் இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். யாருடைய இபாதத்தை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை வருமோ, வணக்கம் செய்கின்ற எல்லாரும் நண்பர்கள் அல்ல. யாருடைய வணக்கத்தை பார்த்தால், யாருடைய இபாதத் நல்ல செயலை பார்த்தால் மறுமை ஞாபகத்துக்கு வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய பயம் வருமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய ஈமான் எங்களுடைய அறிவு கூடுமோ, அப்படியானவர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள். அப்படியானவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் படிக்கின்ற போது அல்லது படித்து முடிந்ததன் பின்னால் வேறு படிப்புக்கு செல்கின்ற போது, பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது காலேஜ் அமைப்பில் இருக்கக்கூடிய கழகங்களாக இருக்கலாம், அல்லது அதைவிட மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேறு கற்கைகளாக இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு அப்பால் பிசினஸ் துறையிலே நாங்கள் பழகுகின்ற போது அங்கே நண்பர்கள் எங்களுக்கு வரலாம். எனவே இந்த நண்பர்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அவர்களுடைய வணக்கத்தை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை, அவர்களோடு சேர்ந்தால் ஈமானுடைய அறிவுகள் கூட வேண்டும், எங்களுடைய துறைகளை எங்களுக்கே சொல்லித் தர வேண்டும், வெளியிலே சொல்லாமல் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள், இப்படியான நல்லவர்கள் தான் நண்பர்கள். எனவே இப்படியான நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற போது அந்த நண்பர்களோடு நாங்கள் வாழுகின்ற முறையை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. நண்பர் பொய் சொல்கிறார் என்பதற்காக நண்பருக்காக பொய் சொல்ல முடியாது. இன்னைக்கு நண்பருக்காக எத்தனையோ பேர் பாவம் செய்து நாளைய மறுமையிலே நரகத்தை தேடிக்கொண்டவர்களும் இல்லாமல் இல்லை. நண்பர்களுக்காக களவுகள், நண்பர்களுக்காக பாவங்கள், நண்பர்களுக்காக எவ்வளவு அநியாயங்கள் செய்துவிட்டு
மறுமையிலே கைசேதப்படக்கூடியவர்களையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நட்பு முறை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல வார்த்தைகளை கொண்டு நண்பர் என்ற வார்த்தையை, ஃப்ரெண்ட் என்ற வார்த்தையை அல்லாஹ் பல சொற்களை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஹமீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். கலீல் அல் அஹில்லா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். கரீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ரஃபீக் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சதீக் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அஷீர் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். வலி அல் அவுலியா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறான். ஏன் கண்ணியமானவர்களே, நட்பு என்பது புனிதமானது. நட்பு என்பது ஒரு இபாதத், வணக்கம். நல்ல நண்பர்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிப்பது, நல்ல நண்பர்களோடு பயணம் செய்வது, நல்ல நண்பர்களோடு நல்ல விடயங்களிலே பங்கெடுப்பது, நல்ல நண்பர்களோடு ஒன்றாக இணைந்து பொதுவான ஒரு வேலையிலே ஈடுபடுவது, சுதக்கா ஜாரியாவுண்டை செய்வது, இதெல்லாம் நல்ல நண்பர்கள் மூலமாகத்தான் முடியும். பெற்ற நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? செலவழிக்க வேண்டாம், அது கிடைக்காதே. கண்ணியமானவர்களே, பெற்ற நண்பர்கள் பாவத்தின் பக்கம் விட்டு செல்வார்கள். எனவே நல்ல நண்பர்கள் எங்களுக்கு வேணும் என்பதற்காகத்தான் பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் பல வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த உறவு, நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப், காலங்கள் மாறுகின்ற போது, காலநிலைகள் அல்லது எங்களுடைய நிலைமைகள் மாறுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரு உறவாக, கை கொடுக்கின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தோழமையாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எல்லோரும் பணக்காரராக செல்வந்தராக இருக்க மாட்டோம். சில வேளை நாங்கள் ஏழையாகிறோம். சில வேளை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும், நாங்கள் கண்ணீர் வடிப்போம். சிரிப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து எங்களோடு சிரிப்பார்கள். கையிலே பணம் இருந்தால் எல்லோரும் எங்களுடைய நண்பராக ஆகுவார்கள். கையிலே பணம் இல்லாத போதும், நாம் ஒரு கஷ்டத்திலே விழுகின்ற போதும் எங்களை தூக்கிவிடக்கூடியவர்கள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள், எங்களுக்கு பக்கத்திலே இருந்து எங்களுடைய தலைகளை தடவிவிடக்கூடியவர்கள், இப்படியானவர்களை நண்பராக தெரிவு செய்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெற்றியை காணலாம். இந்த உலகத்திலே எப்படி நண்பர்கள் இருக்கிறார்கள்? வெளிநாட்டுக்கு போய் வந்தால் அவர்களோடு எல்லோரும் நண்பராக இருப்பார்களே, அவர்களுடைய பணம், அவருடைய செல்வம், அவற்றுக்கு ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பிலே நண்பராக அவர்களாகுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான நண்பர்கள் காலங்கள் நிலைமைகள் மாறுகின்ற போது உதவுகின்ற ஒரு நண்பராக இருப்பார்கள். இன்றைக்கு சிலர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம், என்னுடைய உடன்பிறப்பால் இல்லாத உதவி என்னுடைய நண்பனால் எனக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். என்னுடைய உடன்பிறப்பு கூட எனக்கு செய்யாத, என்னுடைய கஷ்டத்துக்கு துணை கொடுக்காத போதும் நான் தெரிவு செய்திருக்கிற நல்ல நண்பர்கள் எனக்கு கஷ்டத்தின் போது உதவி இருக்கிறார்கள், எனக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எதை சொல்ல வருகின்றால், நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய விடயத்தை இந்த உலகத்திலே நாம் அடைந்து கொள்ளலாம், சாதித்துக் கொள்ளலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எல்லாம் தோழமையான முறையிலே அமைகின்ற போதுதான், நண்பர்களாக இருக்கின்ற போதுதான் சில விடயங்களை, அதிகமான விடயங்களை இந்த உலகத்திலே சாதிக்கலாம். ஆசிரியர் மாணவர்களாக இருக்கலாம், நிர்வாகிகள் ஜமாத்தாராக இருக்கலாம், அல்லது தொழிலாளிகள் முதலாளிகளாக இருக்கலாம், அல்லது அரசன் குடிமக்களாக இருக்கலாம், நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி அதற்கு கீழே உள்ளவர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நண்பரின் அடிப்படையிலே அவர்கள் இருக்கின்ற போதுதான் சில இடங்களுக்கு போனால் எங்களுக்கு தெரியும் கடையுடைய முதலாளி யாரு, வேலை செய்பவர் யார் என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த அளவுக்குள்ள ஒற்றுமையா இருப்பார்கள். சாப்பிடுகின்ற போது ஒரே சகையில உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சேர்ந்து அந்த முதலாளியும் சாப்பிடுவார். சில பள்ளிகளுக்கு பயானுக்கு போனா மாஷா அல்லாஹ் நிர்வாகிகள் சேர்ந்து எங்களுடைய சகையில சாப்பிடுவார்கள். ஆனா சில இடங்களுக்கு போனா அப்படி நடக்காது. அதோ தனி வித்தியாசமான கௌரவத்தை சிலர் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் எல்லோரும் நல்ல முறைகளை பழக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒன்றரை கலந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டு விளங்குகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒன்றரை கலந்திருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகைய நல்ல தன்மைகள் எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். அதனால் தான் நல்ல நண்பர்களை தெரிவு செய்கின்ற போது நாளைய மறுமையிலே நாங்கள் கைசேதப்பட மாட்டோம். அப்படி இல்லை என்றால் நாளைய மறுமை எங்களுக்கு கைசேதமானதாக இருக்கும்.
கெட்ட நண்பர்களை யாரெல்லாம் அந்த உலகத்திலே தெரிவு செய்தார்களோ அவர்கள் நாளைய மறுமை நாளிலே கவலைப்படுவார்கள். நாளைய மறுமை நாளே தன்னுடைய கைகளை எல்லாம் கடித்துக் கொள்வார்கள். அதை பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அநியாயக்காரன் தன்னுடைய கையை என்ன செய்வான்? கடித்தவாறு, தன்னுடைய கையை கடித்தவாறு யகூலு யா லைதனி இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதரை நான் நண்பராக எடுத்திருக்க கூடாதா? இந்த நண்பரை, இந்த ரசூலை ஒரு நண்பராக நான் எடுத்திருக்க கூடாதா? யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, கெட்ட ஒருவரை நண்பராக எடுத்து நான் நஷ்டத்திலே விழுந்து விட்டேனே, இப்படி கெட்ட ஒருவரை நண்பராக எடுக்காமல் இருந்தால் நல்லமே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களுக்காக போய் சொல்லக்கூடியவர்கள், நண்பர்களுக்காக பாவம் செய்யக்கூடியவர்கள், நண்பர்களுக்காக தங்களையே மறந்து தன்னை படைத்த ரப்பையே மறந்து செயற்படக்கூடியவர்கள், அநியாயத்திலே மூழ்கக்கூடியவர்கள், நாளைய மறுமையிலே தன்னுடைய கையை கடித்து தன்னுடைய நண்பர்களுக்கு திட்டுவார்கள். இன்னாரை நான் நண்பராக எடுக்காமல் இருந்தால் நல்லமே. என் கண்ணியமானவர்களே, இப்படியான நிலைமை எனக்கும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நினைவுபடுத்துகின்றேன். அடுத்து அந்த நண்பர் சொல்வார், லகத் அலல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி, அல்லாஹ்வுடைய வேதம், தெளிவான மார்க்கம், இந்த விடயத்தில் தெளிவுகள் வந்ததுக்கு பின்னாலும் இந்த நண்பன் என்னை கெடுத்து விட்டானே, என்னை நாசமாக்கி விட்டானே என்று சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வகான ஷைத்தானு லின்சானி கதூலா, மேலும் ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுக்கு எப்போதும் கெடுதி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எங்களுக்கு விளங்கும், நலவுன்னு நடக்கிற மாதிரி தான் விளங்கும். நண்பர் தான் ஒரு பொய் சொன்னா என்ன நடக்க போகுது, நண்பர் தான் ஒரு பாவம் செய்தா என்ன நடக்க போகுது, அவருக்கு மொபைல் போன கொடுப்போமே, ஒரு தவறு செய்யறதுக்கு பைக்க கொடுப்போமே, ஒரு தவறு செய்வதற்கு அவங்கள வீட்டுல பேரண்ட்ஸ் ஏதாவது பொய் என்று சொல்லுவோமே. கண்ணியமானவர்களே, ஒன்றைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனா இது எங்களை பார்வையில நல்லது மாதிரி விளங்கும். ஆனா சைத்தான் இது நல்லது மாதிரி தான் காட்டுவார். பகவான் சொல்லுது, சைத்தான் உங்களுக்கு நலவு செய்யற மாதிரி காட்டினாலும் நிச்சயமாக சைத்தான் உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த செய்தியை பரிசுத்த குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அநியாயக்காரர்களுக்கு நாளைய மறுமையினால எந்த உதவியாலும் கிடையாது. இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் நாளைய மறுமை நாளைக்கு வந்துவிட்டால் அங்கே யாருடைய சிபாரிசும் யாருடைய உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது என்ற செய்தி பரிசுத்த அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அநியாயக்காரருக்கு எந்த உதவியாலும் மறுமையில கிடையாது என்று பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய விடயத்தை எங்களுக்கு இந்த உலகத்திலே சாதிக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்கள் கிடைத்துவிட்டால், நல்ல உறவுகள் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் செய்கின்ற நலவுகளை எல்லாம் அதிகரித்துக் கொள்ளலாம். எங்களுடைய நலவுகள், எங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கின்ற போதும் கண்ணியமானவர்களே அதை அதிகமாக செய்வதற்கு ஆசை வராது. உதாரணமாக ஒரு சதக்காவோடு செய்கிறோம், அந்த சதக்காவை நல்ல நண்பர்களும் பகிர்ந்து கொள்கிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு விடயத்தில் ஈடுபடுகின்றோம், இதை நல்லவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், அவர் உற்சாகப்படுத்துவார், அதனுடைய நலவுகளை அவர் சொல்லிச் செல்வார். அதனால் செய்கின்ற நலவுகளை அதிகரித்துக் கொள்ளலாம். அல்லது எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது, சொல்வதற்கு யாருமே இல்லை என்றால் அந்த கஷ்டத்தை அடக்கி அடக்கி நாங்கள் நோயாளியாக ஆகிவிடுவோம். எனவே பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகிறது, பகிர்ந்த துன்பம் எங்களை விட்டு கலைகிறது என்று சொல்கிறார். அதனால் கஷ்டத்தின் போது எங்களுக்கு உதவுகின்ற உறவுகள் தான் உண்மையான உறவுகள். கஷ்டத்தின் போது எங்களை தூக்கிவிடக்கூடிய உறவுகள், நண்பர்கள் தான் உண்மையான நண்பர்கள். பாவத்துக்கு உதவி பண்ணாதவர்கள், நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்கள். நாங்கள் தவறு செய்கின்ற போது அதை எங்களை பயப்படாமல் எங்களுக்கு முன்னாலே வெளியிலே சொல்லாமல் எங்களுக்கு முன்னாலே சுட்டி காட்டக்கூடியவர்கள் உண்மையான நண்பர்கள். நாங்கள் கருத்துகின்ற போதெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவர்கள் உண்மையான நண்பர்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்தில் சிலரை நாங்க பார்க்கிறோம், நண்பர்களுக்காக பாவம் செய்வது ஒரு பக்கம். இன்னொரு பகுதி இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நண்பர்களோடு அதிகமாக காலத்தை கழித்து தன்னுடைய உறவுகள் பெற்றோர்களோடு காலத்தை கழிப்பது குறை. பயணம் போனாலும் சொல்லுவார்கள், நான் இந்த கூட்டாளர் வீட்டில் இருக்கிறேன், நான் இவங்கிற வீட்டில் இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெற்றோரை அப்படி அனுப்புவார். அவ்வாறவர்களே பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை காட்ட வேண்டும். அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. சில பிள்ளைகளுக்கு சொந்த தந்தையுடைய நானாவது தெரியாது, தம்மையை தெரியாது, அவங்களோட பிள்ளைகளை தெரியாது. இப்படியான சில உறவுகளும் இருக்கிறார்கள். ஒரு ஜனாதா வீட்டுக்கு வந்துட்டா தான் தெரியும், இதுதான் என்னுடைய நானா ஆப்பாட சகோதரன் என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் கிட்ட போய் பேசுவதற்கு வைக்க மண்பானவர்களை இப்படியான உறவுகளை அறிமுகப்படுத்துவது எங்களுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. உறவு முறைகள் என்பது மிக முக்கியமானது. நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் என்னுடைய பரம்பரையாகத்தான் கூப்பிடுவான், அழைப்பான். அதனால குடும்பங்கள் என்பது மிக முக்கியமானது. குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் சுவருக்கு நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில், அதாவது ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை நாம் சாதித்துக் கொள்வோம். அடுத்ததாக, இந்த உலகத்திலே நண்பர்கள், தோழர்கள் அன்பு வைப்பதனூடாக யார் மீது அன்பு வைக்க வேண்டும்? முதலாவது வகையான அன்பு அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அன்பு. இதற்கு நிகர் அன்பு இந்த உலகத்திலே வேறொன்றும் கிடையாது. எல்லா நட்பும் முதலாவது அல்லாஹுக்கு பின்னால் தான். முதலாவது நாம் எல்லோரும் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும். அதற்கு பின்னால் தான் உறவுகளை நாங்கள் விரும்புவாழ்ந்தாலும் அல்லாஹுக்கு பின்னால் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு பின்னால் தான் நண்பர்கள். எனவே முதலாவது நாங்கள் விரும்ப வேண்டியவர் எங்களுடைய, அதாவது எங்களுடைய ரப்பு அல்லாஹ். அந்த அல்லாஹுவை நாங்கள் உளமாற அன்பு வைக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். அந்த அன்புதான் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது காட்டுகின்ற அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு, கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் மீது காட்டுகின்ற அன்பாக இருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எங்களால் முடிந்தவரை எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த விலக்கல்களை முற்றுமுழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வகையான நட்பு படைப்பினங்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் மீது வைக்கின்ற அன்பு. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம், சஹாபாக்கள் தோழர்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம், நபிமார்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம், சாலிஹூன்கள் நல்ல மக்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம், அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வகையான அன்பு. அதற்கு அடுத்தது கண்ணியமானவர்களை பெற்றோர் மீது வைக்கின்ற அன்பு, பிள்ளைகள் மீது வைக்கின்ற அன்பு, ஆசிரியர் மீது வைக்கின்ற அன்பு, அதே போன்று குடும்ப உறவுகள், அதே போன்று அயலவர்கள், அதையும் தாண்டி அனாதைகள், ஆதரவற்றவர்கள், வேலையாட்கள், இதையெல்லாம் தாண்டி வாய்ப்பேச முடியாத மிருகங்கள் மீது வைக்கின்ற அன்பை இஸ்லாம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சஹாபாக்கள் ஒரு பயணம் போகின்றார்கள். ஒரு குருவி குஞ்சியை சஹாபாக்கள் பிடிக்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனுடைய தாய் இந்த குஞ்சியை தேடி அதனுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தும். அதனால் இதை எங்கு எடுத்து வந்தீர்களோ அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் பேச முடியாத மிருகங்கள் மீது காட்டுகள் அன்பையும் பேசியிருக்கிறார்கள். ஒட்டகத்திலே குதிரையிலே சவாரி செய்வார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதற்கு நேரம் வந்துவிட்டால் உணவை கொடுங்கள், அதற்கு ஏதாவது நீர் குடிக்க வேண்டிய நேரம் வந்தால் அதற்கு நேரத்தை கொடுங்கள், அதை ஆரோக்கியமாக பயணம் செய்யுங்கள், அதை ஆரோக்கியமாக விட்டு விடுங்கள். இன்று சிலர் எப்படி பயணம் செய்வது? ஆரோக்கியமாக பயணம் செய்வது, அது நோயாளியாக பசியோடு தாமத்தோடு வயதுகள் ஒட்டிய நிலைமையை விட்டுவிடுவார்கள். சில வாகனங்களை போல சில அழகாக வாகனம் ஓடுவார்கள். ஒரு மாதம் 2 மாசத்து வாகனத்தை பார்த்தா கண்ணியமானவர்களே, அந்த வாகனம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே முன்ன பின்னாகி
அவர் ஓயில் மாற்ற மாட்டாரு, என்ஜின் பார்க்க மாட்டாரு, தண்ணீர் பார்க்க மாட்டாரு, எல்லாம் அதே வகையில் இருக்கும். மாணவர்களை அதனால் தான் சொல்லலாம், வாய் பேச முடியாத மிருகம் அல்லவா அது, வாய் பேச முடியாத மிருகம் அல்லவா அது, எனக்கு தாகம் என்று சொல்ல முடியாது, எனக்கு பசி என்று சொல்ல முடியாது. அதனால் சொல்லலாம் சொன்னார்கள், அதை ஆரோக்கியமான பயணம் செய்யுங்கள், ஆரோக்கியமாக விட்டு விடுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வாய் பேச முடியாத மிருகத்துடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் ஆடு மாடு மேய்க்கிறீர்கள், மாஷா அல்லாஹ், நல்ல தொழில். ஆனால் சிலருடைய ஆடு மாடுகளை சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாள் 2 நாள் கட்டி வைத்து நீர் கொடுக்கப்படாமல் அந்த இடத்துல புல்கள் மேஞ்சி அதுக்கு சாப்பிட வேற இடம் இல்லாம அந்த மிருகங்கள் எந்த இடத்துல மனம் கிடைக்கிறதோ அந்த புல்லுகள் அது சாப்பிடாது. அதனால வாய் பேச முடியாத மிருகத்துடைய விடயத்துல பயன்படுறாங்க. இந்த காலங்கள்ல புள்ளி இருக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல முறையில் கட்டி மேய்க்கிறோம். சில காலங்கள்ல நல்ல முறையில் அந்த மிருகங்களை பராமரிக்கக்கூடிய புல்லுகளை வெட்டி கொண்டு போடுவோம். துர்பாகிய காலங்களை நம்ம பார்க்கிறோம், சில மாடுகளை கட்டினதான் ஆடுகள் அங்காலங்களை வந்து கட்டுவாங்க. சில மாடுகள் ஒரு நாள் 2 நாள் ஒரே இடத்துல இருக்கு. கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ்வுடைய ஏவல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை கடுமையாக எங்களை வாழ்க்கையை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே வாய் பேச முடியாத அந்த மிருகங்கள் மீது காட்டுகின்ற அன்பை கூட இஸ்லாம் பேசியிருக்கிறது. அந்த வகையிலே அந்த அன்பு, அந்த நட்பு, அதே போல அந்த மிருகங்கள் மீதும் இரக்கமாக நடக்கின்ற அந்த சுபாவம், அந்த குணமையுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள், அதனுடைய பெருமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின் இஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். நாங்க எல்லாரும் நண்பரா இருக்கிறோம்னா நாங்க எல்லாரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். இந்த உடம்புல எங்களுடைய கண்ணுக்கு வருத்தம் வந்தா ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த வருத்தத்தை அப்படியே அனுபவிக்கிறது. கண்ணுக்கு வருத்தமா, கால் நடக்க மறுக்கிறது, கை பிடிக்க மறுக்கிறது, சாப்பிட இயலா. கண்ணியமான தலைக்கு ஒரு வருத்தமா, இதே போல் உடம்புக்கு ஒரு வருத்தம் இருந்தா ஏனைய உறுப்புகளும் அதை அனுபவிப்பதை போல ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எல்லோரும் எல்லோரும் ஒரு மனிதரை, ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள். இன்னும் அதுக்கு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மஸ்ஸல் ஒரு உடம்புக்கு உவமை காட்டினார், உடம்பை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். முஃமின்கள் எல்லோரும் ஆசைகளால் நாங்கள் வேறுபடலாம், நிறங்களால் நாங்கள் வேறுபடலாம், கோத்திரங்களால் வேறுபடலாம், நாடுகளால் வேறுபடலாம். ஆனால் முஃமின்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். இந்த கட்டிடத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேல் மாடியிலும் நாம் அழகாக செல்கிறோம், இந்த படியிலே அழகாக ஏறி மேலே செல்கிறோம், தைரியமாக அந்த படி இருப்பதனால். அதனால் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் முஃமின்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு கஷ்டமா, அது ஒரு என்னுடைய உடம்புக்கு ஒரு கஷ்டமா, அது அடுத்த ஒரு முஃமினுடைய உடம்புக்கு கஷ்டத்தை போல நாம் உணர வேண்டும். தன்னுடைய கஷ்டம் மாத்திரம் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு மற்றவருடைய கஷ்டத்தை கண்டுகொள்ளாதவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதை கண்ணியமாவுடைய வாழ்க்கை, அதாவது நல்லதொரு வாழ்க்கையாக அமையாது. எனவே முஃமினுடைய பெருமதியை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டால் அந்த நண்பர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாளை மறுமை நாளை சுவர்க்கத்தை தான் பரிசாக பெறுவார் என்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவருக்கு கவலை இருக்காது, பயம் இருக்காது. அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்கள் என்று செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நண்பர்கள் இருக்கின்ற போது, நண்பர்களுக்குள்ளே ராசியம் பேசுகின்ற போது எப்படியான விடயங்களிலே ராசியம் பேச வேண்டும், கெட்ட விடயங்களை ராசியம் பேசுமாறு நாம் சொல்லவில்லை. நல்ல விடயங்களை தான் நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் கற்றுத்தால்
அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தனாஜைதும் ஃபலா ததனாஜூ பில் இஸ்மி வல் உத்வானி வ மஅசியத்திர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ரகசியம் பேச நாடினால் கெட்ட பாவமான விடயங்களில் ரகசியம் பேச வேண்டாம். விரோதங்களை குரோதங்களை இருவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற விடயங்களிலே ரகசியம் பேச வேண்டாம். ரசூலுக்கு மாற்றம் செய்கின்ற விடயங்களிலே ரகசியம் பேச வேண்டாம் என்று குர்ஆனிலே காட்டுகிறது. அதாவது பாவமான காரியங்களிலே ரகசியம் பேசக்கூடாது. இரண்டாவது விடயம் பகமை, குரோதம், விரோதம், ஊழிய ஒற்றுமையை குறைப்பது. இப்படியான விடயங்களில் யாரும் ரகசியம் பேசக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற விடயங்கள், அப்படி என்றால் எந்த விடயங்கள் ரகசியம் பேசுவது அடுத்து குர்ஆன் சொல்லித் தருகிறது. உண்மையான காரியங்களை ரகசியம் பேசுங்க. தக்வா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த நல்ல விடயங்களை ரகசியம் பேசுங்க என்று சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் நாளை மறுமையினால் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பாட்டப்படுவீர்கள் என்று சொல்லுவாங்க. இன்னும் ஒரு அல்லாஹ் சொல்கிறான், நல்ல காரியங்களையும் தக்வாவுடைய விடயங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள். நண்பர்களே, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்கள், தக்வா, அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயங்களிலே உதவியாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து குர்ஆன் சொல்கிறது, பாவமான காரியங்கள்ல உதவியாக இருக்காதீர்கள். மற்றவர்களுடைய அந்த உறவுகளை பிரிக்கின்ற விடயங்கள், பகமை ஏற்படுத்துகின்ற விடயங்களிலே நீங்கள் அதாவது உதவியாக இருக்காதீர்கள் என்று பரிசுத்தால் குர்ஆன் சொல்கிறது. அன்பான நண்பர்களே, உறவுகளே, எங்களுக்குள்ளே நல்ல விடயங்களிலே எப்போது நாங்கள் நல்ல விடயங்களுக்கு உதவியாக இருப்போம். கெட்ட விடயங்களுக்கு நண்பராக இருக்கட்டும், நெருக்கமானவராக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய தந்தையாக இருக்கட்டும், பாவத்துக்கு யாரும் செய்யக்கூடாது. ஒரு தந்தையிடத்திலே ஒரு தந்தை ஒரு மகனிடத்திலே பணத்தை கொடுத்து, மகன் இதுக்கு ஒரு கோவிலுக்கோ பிஸ்கோல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, வாப்பா எனக்கு ஏலா வாப்பா, இது நல்லமில்ல வாப்பா, உங்களை நுரையீரல அதாவது இது நாசமாக்கி உங்களை ஆயிர குறைச்சு வாப்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளைகளை நான் மாற்றுவோம். அப்படி இல்லைன்னா யாரு பார்க்க போறது, மகன் வாங்கிட்டு வாங்க. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதையும் தாண்டி அதைவிட அப்பால் சில பாவங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தக்கூடியிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு திருட்டு சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றது. நாங்கள் பத்திரை வாசிப்போம். ஒரு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளையாக எல்லோரும் சேர்ந்து ஒரு திருட்டு கும்பல் அமைத்தார்களே. குடும்பமாக சில தவறுகள் நடக்கிறது. எது தவறு? தாயும் தகப்பனும் செய்கின்ற தவறு இல்லை, அநியாயமாக அந்த பாவத்தில் அப்படியே மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகளும் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையும் போகும். அன்பானவர்களே, எனவே பாவமான காரியங்கள் யாரும் யாருக்கும் உதவியாக இருக்காதீங்க. நம்முடைய தந்தையாக இருந்தாலும் நம்முடைய தந்தைக்கும் பாவமான காரியங்கள் உதவியாக இருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை தந்தை ஆதர் அவர்கள் பேசுகின்ற உரையாடலை குர்ஆன் சொல்கிறது. يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கவானா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கவானா. ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு மகன் தகப்பனுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறான். இப்படியான நல்ல புத்திமதியை சொல்ல கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ச்சி மூல வளர்ச்சி உள்ள அல்லது என்னுடைய மார்க்கத்தை வளர்த்துக் கொண்டவர்களாக நானும் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா தந்தை தானே சொல்கிறார், அவர் எல்லா பாவத்தையும் அவர் அள்ளி கட்டுவார் என்று சொல்லி எல்லாம் அவருடைய தலையிலே போடாமல் அவரையும் திருத்தக்கூடிய வலைகளை குழந்தைகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த குழந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதரை பார்த்து சொல்கிறார், إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا. என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்து
ஷைத்தானுடைய நண்பராக மாறி நீங்க அநியாயத்துல விழுந்து விடுவீங்க என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. என்னுடைய தந்தை அல்லவா நீங்க தவறு செய்வது என்னால பொறுக்கேலா என்ற செய்தியை குர்ஆன் சொல்லி பார்த்து அல்லாஹுவின் நிலையாளர்களே, அந்த சந்தர்ப்பத்துல ஆதர் அந்த மகனுக்கு ஏசுகிறார், திட்டுகிறார். குர்ஆன் சொல்லுகிறது அந்த ஏசுகின்ற முறையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நல்லதொரு பிள்ளை புத்திமதி சொல்லிக் கொடுத்ததை அந்த தந்தை திட்டுகின்ற செய்தியும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆதர் திட்டுகிறார். قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. என்ன இப்ராஹிம் சொல்ற உலகான வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகங்களை வணங்கவான சொல்றியா, இதை ஏற்றுக்கொள்ளலா, இதுக்கு புறப்படியான வேலையை சொல்ல வந்தா நிச்சயமா உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று பாப்பா பெற்ற ஒரு மகன் முகத்தை பார்த்து சொல்றார். அந்த சந்தர்ப்பத்திலேயும் மகன் என்ன சொல்றார், எவ்வளவு சாந்தி உண்டாவதாக சொல்லி அந்த தந்தைக்கு துவா செய்வார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பிள்ளைகளாக ஒரு தகப்பன் தவறு செய்தாலும் அதை நண்பராக இருந்து அதை திருப்பி கொடுக்கின்ற நல்ல பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக, நல்ல நண்பர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் பார்ப்போம் என்றார். அல்லாஹ்வுக்காக நேசிப்பதால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், முதலாவது மாற்றம் அவர் துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டார். அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்தால், அல்லாஹ்வுக்காக ஒருவர் நட்பு கொண்டால், அவருடைய கையிலே பணம் இல்லாத போது அவரை கைவிட மாட்டார். அவருடைய கையிலே வசதி வாய்ப்பு இல்லாத போது, அவர் நோய்வாய்ப்படுகின்ற போது அவரை கைவிட மாட்டார். அவரை வெறுக்கவோ துண்டிக்கவோ மாட்டார். அவரோடு எப்போதும் அந்த உறவை வளர்த்துக் கொண்டு சொல்வார். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவருடைய கஷ்டத்தின் போது உன்னுடைய கையில இல்லையா, என்னுடைய கையில் இருப்பது அது உன்னுடைய கையில் இருப்பதை தந்து தன்னுடைய பணத்தை கொடுத்து விடுவார். அவருக்கு ஒரு நோயா, தனக்கு ஒரு நோயை கொண்டு அவருடைய விடயத்திலே இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். முதலாவது துண்டிக்கோ விருப்போ மாட்டாய். இரண்டாவது அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார், பொறாமைப்பட மாட்டார். நல்ல நண்பர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டால் ஏற்படக்கூடிய இரண்டாவது மாற்றம், அவருக்கு கிடைத்ததை நினைத்து இவர் கோபப்பட மாட்டார், இவர் பொறாமைப்பட மாட்டார், அவருக்காக துஆ செய்வார். இன்னைக்கு பார்க்கிறோம், நல்லா இருந்த இரண்டு நண்பர்கள், ஒரு நண்பர் கொஞ்சம் மேல வந்துட்டா அடுத்தவருக்கு பொறுக்கேலா, அடுத்தவர் மூணாவது பேசி இவரை பற்றி ஏதாவது சொல்லி அவருக்கு சூனியம், கண்ணூறு, பல வகைகள் ஏதோ ஒரு வகையில அவரை கீழே போடுறதுக்கு முயற்சி பண்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நல்ல நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டால் இரண்டாவது வெளிப்பாடு, அவருக்கு கிடைத்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், அதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மூன்றாவது விஷயம், அவருக்காக மறைமுகமாக துஆ செய்யும். நல்ல நண்பர்களுக்காக மறைமுகமாக துஆ செய்ய வேண்டும். இன்னைக்கு முகத்துக்காக தான் அமர்த்து நிறைய பேர் எல்லாரும் யாராவது பள்ளிக்கு வந்தாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க, பள்ளிக்கு கூட ஆக்கள் வராங்கன்னா இன்னொன்னு கூட ஆக்கள் வருவாங்க. அஞ்சாணி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் ஏதாவது தர்மம் கொடுத்தா அவரை பார்த்து தான் தர்மம் கொடுக்கிறது. ஏதாவது மதரசாக்கோ அல்லது வேற தேவைக்கோ வசூல வராங்கன்னா அவர் எவ்வளவு தந்தாரு கொப்பிட்டாங்க பார்ப்போம், அவரை எவ்வளவு தந்தாரு விஷயத்தாங்க பார்ப்போம், பார்த்து தான் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இப்படி தர்மம் செய்வது, நாங்க அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வோம், நாங்க அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். அடுத்தவர் கொடுத்தது கொடுக்காது எங்களுக்கு தேவையில்லை. சில வேளையில வசூலுக்கு வரக்கூடியவங்க நல்லவங்க இருக்கிறாங்க, அதாவது பிழையான முறையில வழி நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, ஒருத்தர பேரை போட்டு என்ன செய்யறது, ஒரு ஹாஜியார பேரை போட்டு அவர் 5000 வசதியில போடுவாங்க. ஆனா அவர் கொடுத்தது 500 ரூபா, ஆனா அவர் கொடுத்தது 50 ரூபா. ஒரு சைக்கிள் அல்ல 2 சைக்கிளை கூட போட்டு எழுதிவாங்க, கொண்டு வந்து வசூலை பண்ணிட்டு போவாங்க. ஆனா அதுக்கு பின்னால் அவர் அணுகி கேட்டு அவர் சொல்லுவாங்க, நான் கொடுக்க நான் 50 ரூபா தான் கொடுத்தேன். கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன், நாங்க அவர்களை பார்த்து தர்மம் செய்ய தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக நாங்க கொடுக்கிறோம் என்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கூலியை கண்டிப்பாக தருவாங்க. மூணாவது விடயம், கண்ணியமானவர்கள் நல்ல நண்பர்கள் மன்னிக்கும் பெரும் தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்வார். மன்னிக்கின்ற தன்மைதான் அவரிடத்துல அணிகலனாக இருக்கும். அடுத்ததாக நல்ல நண்பர் மலர்ந்த முகத்துடன் எப்போதும் சந்திப்பார்.
எப்போதும் சிரித்த முகத்தோடு வளர்ந்த முகத்தோடு சலாத்தை கொண்டு சந்திப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு சுவருக்கு பக்கத்தில் இருந்து நாங்கள் மறைந்து விட்டு ஒருவரை சந்தித்தாலும் சலாம் சொல்லி கலந்து கொண்டு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நல்ல நண்பர்கள் எப்போதும் சந்திக்கின்ற போது சலாத்தை சொல்லி பேசிக் கொள்வார்கள். 7வது, தனக்கு விருப்பமானதை அவருக்கு விரும்ப செய்வார். தனக்கு எது விருப்பமோ அதை அவருக்கு கொடுத்து விடுவார். ஆனால் இதுதான் எனக்கு விருப்பம், இதை எதுன்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நண்பர் அவருக்கு கொடுக்க மாட்டார். தனக்கு விருப்பமான நல்ல ஒரு விடயத்தை தான் அவருக்கு விரும்ப செய்வார். அடுத்ததாக தவறுகளை திருத்தி கொடுப்பார். ஒரு கண்ணாடியை போல கண்ணாடிக்கு முன்னால் நின்றால் எங்களுடைய குறையை எங்களுக்கு அந்த கண்ணாடி காட்டுகிறது. அப்படி நல்ல நண்பர் எங்களுக்கே எங்களை குறையை காட்டி தரணும், வெளியில் அந்த குறைகளை போய் சொல்லக்கூடாது. அடுத்ததாக ஹுகூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய அந்த உரிமைகள், அடியாருடைய உரிமைகள் எந்த குறையும் செய்யாதவராக இருப்பார். அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகள், அடியார்கள் செய்யக்கூடிய கடமைகள், அந்த கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவராகத்தான் நண்பர்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, கோல் புறம் அதே போன்று கெட்ட விடயங்கள் பேச மாட்டார். நண்பர்கள் இருந்தால் அன்றைக்கு என்ன செய்யறது, நல்ல நண்பர்கள் அவர்களுக்குள்ளே அருவருப்பான கெட்ட விடயங்களை கதைத்துக் கொள்வார்கள். சில விடயங்கள் ஆகமாக்கப்பட்ட விடயங்களை பேசலாம், அது வல்லாமல் அருவருப்பான பேச்சுகள், சில பேச்சுகள் பேசுகின்ற பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படியான பேச்சுகள் சின்னதொரு கோபம் வந்துவிட்டால் அவருடைய வாயால் வரக்கூடிய அருவருப்பான வார்த்தைகள் பக்கத்திலே குழந்தைகளை கூட வைத்துக் கொண்டிருக்க முடியாத நிலைக்கு சிலர் ஆகியிருக்கிறார்கள். அப்படியான நிலைமைக்கு யாரும் சென்று விடக்கூடாது. அடுத்து கண்ணியமானவர்களே, தனது குறைகளை மறைப்பதை போல தனது நண்பரின் குறைகளை மறைப்பார். அப்படியானவர் தான் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்து இந்த நட்பை அதிகரித்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்று, அதாவது அதிகமாக அன்பளிப்பு கொடுப்பது. கஷ்டங்கள் வருகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் உதவுவது. அதே போன்று எவ்வளவு பெரிய வசதிக்காராக இருந்தாலும் நண்பர்கள் அவர்களுக்குள்ளே அதாவது நன்கொடைகள் அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும். அப்போது அந்த நட்பு வளரும். அதே போன்று அவர்களுக்குள்ளே பல சந்திப்புகள், நல்ல நல்ல காரியங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நல்ல நண்பர்கள் மூலமாக நாம் அடையக்கூடிய நலவுகளை விளங்கப்படுத்தினேன். அதே போன்று தீய நண்பர்கள், கெட்ட நண்பர்களால் இந்த உலகத்திலே இழந்தது ஏராளம். இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்துல பார்க்கிறோம், கெட்டவர்களோடு நட்பு கொண்டு தன்னுடைய தொழிலை இழந்திருக்கிறார். தன்னுடைய நண்பர் என்பதற்காக கெஷீரை கொடுத்தார், தன்னுடைய நண்பர் என்பதற்காக செக்லே சைன் பண்ண இடம் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, கால போக்குல தன்னுடைய தொழில் நண்பனுக்கு போனது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, அது இன்னும் சில விடயங்கள். சில நண்பர்கள் வீட்டுள்ளுக்க தன்னுடைய மனைவியோடு நண்பர்கள், சில நண்பர்கள் தன்னுடைய மனைவியே பறிகொடுத்திருக்கிறார்கள். தன்னோடு நண்பர் தன்னுடைய மனைவியை தூக்கிவிட்டு போய்விட்டார். தன்னுடைய நண்பர் தன்னுடைய தாயோடு தப்பான முறையில் நடந்து விட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே இதற்கு வேறு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய நட்பு தவறு என்பது ஒரு கேள்வி, இந்த தாய்க்கு செய்த அநியாயம் அதுக்கு வேறொரு கேள்வி. மாணவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பேருடைய உயிர்களை கெட்ட நண்பர்கள் மூலமாக பறித்தெடுக்கப்பட்டது. நல்ல நண்பர்களால் இப்படியான விளைவுகள் ஏற்படாது. இதனால் வந்த விளைவு கெட்ட நண்பர்களை தெரிவித்ததால் கைத்தடிப்பவர்கள், கஞ்சா பாய்ப்பவர்கள், மது அருந்தக்கூடியவர்கள், திருடர்கள், இவர்களை நண்பராக எடுத்துக் கொண்டால் வாழ்க்கையில் இப்படியான விடயங்கள் ஏற்படும். சிலர் அப்படியான நண்பர்கள் பழகுவது, அவர் திருந்து விடுவார் அல்லது என்னுடைய மாணவரை திருந்து விடுவார். இல்லை கண்ணியமானவர்களே, உங்களுடைய மகனை அவர் கடித்து விடுவார். அநியாயம் செய்யக்கூடியவர்கள், தப்பு தவறு ஈடுபடக்கூடியவர்களை திருத்துவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது சைக்காலஜி. அவர்களை அணுகி அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோடும். அதுக்கு பின்னால்தான் 90% நம்பலாம் அவர் திருந்துவார் என்று. அப்படி இல்லாமல் இந்த பயான்களால் அவர்கள் திருந்துவது என்பது வெறுமனே வாய் வார்த்தைகள் தான். ஏதோ ஒரு வகையை கடவுளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது ஒரு வகையான வைரஸ். அவர்களுக்கு தெரியும் இவர் பாவிக்கிறார் என்று ஒருவருடைய நடையை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள், அவருடைய பேச்சை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள். கண்ணியமான எதை சொல்கிறார்கள், அது ஒரு வேறு தலைப்பு. எதை சொல்கிறார், கெட்ட நண்பர்களை யாரும் தெரிவு செய்கிறார்கள். பழகிட்டு போகும்போது இவர் கெட்டவர் என்று விலகினா
அவரை விட்டு விலகிடுங்க. அவரால் ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட மனைவிக்கு ஆபத்து, உங்களோட பிள்ளைக்கு ஆபத்து, உங்களோட தாய் தந்தைக்கு ஆபத்து. இதுவரை நிறைய இடங்களை நாங்க பார்க்கிறோம். எத்தனையோ பாத்திமாக்கள் இழந்துட்டோம், எத்தனையோ ஆயிஷாக்கள் இழந்துட்டோம். இதனால கெட்ட நண்பர்களால், கெட்ட நண்பர்கள் வீட்டுக்கு வந்து போனா எங்களோட பிள்ளைக்கும் ஆபத்தானவர்களே. எனவே கெட்ட நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். அதே போன்று கடைசி கப்பம் பெறுவார்கள். நல்ல நண்பர்கள் இருக்கிறார், அதிக பணம் இருக்கிறது, பிள்ளையை கற்றுவார்கள். 50 லட்சம் இருந்தால் பிள்ளையை தருவது என்று பிள்ளையுடைய தொலைபேசியை பிள்ளைகளிடத்திலே கொடுத்து பிள்ளை மூலமாக கதை கேட்பார்கள். கண்ணியமானவர்களுக்கு நடக்குதா இல்லையா? நடக்குதோ நடக்குது. அதனால எங்களுக்கு யாரு வேணுமானா நண்பராக இருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எத்தனை நண்பர்கள் இருக்கலாம். அல்லாஹுடைய அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஈமானை அதிகரிக்கக்கூடியவர்கள், யாரோடு சேர்ந்தால் இவருடைய அறிவு கூடுமோ அப்படியான நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது சிறந்தது. கெட்ட நண்பனை விட அதாவது நல்ல நண்பன் சிறந்தவன். அதே போன்று நல்ல நண்பர்கள் அதிகமாக இருப்பது மிக சிறந்தது. கெட்ட நண்பர் எங்களுக்கு கிடைப்பதை விட நண்பர்கள் இல்லாமல் இருப்பது சிறந்தது. அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்ல உறவுகளை எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. எனவே நல்ல உறவுகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாருடைய நட்புகள் மோசமானதாக இருக்குதோ யா அல்லாஹ் அவர்களை விட்டும் எங்களை தூரமாக்கிடுவாயாக, அவர்களை எங்களை விட்டு தூரமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமை நாள் எங்கள் எல்லாரையும் தூரத்துக்கு சேர்த்துவிடுவாயாக. யா அல்லாஹ் பெற்ற நண்பர்களும் எல்லா விளைவுகளையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் நல்ல நண்பர்கள் மூலமாக அடையக்கூடிய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக. இந்த துஆவை தனித்து